ஓம் சாய்ராம். என் அருமை குழந்தைகளே, இந்த வாழ்க்கை கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்டது மிகப்பெரிய வரம். அதை தேவையில்லாத விஷயங்களால் வீணாக்க வேண்டாமே. நீ நல்லவனாக இருந்தாலும் நேர்மையாக நடந்தாலும் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமை கொள்ளத்தான் செய்வாங்க. சிலர் உன்னை குறை சொல்வாங்க. ஒரு சிலர் உன்னை எல்லா இடத்துலையுமே கீழே தள்ளிவிட பார்ப்பாங்க. உன்னுடைய முயற்சியையும் தடுக்க பார்ப்பாங்க. எதிரிங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே இருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் சூக்ஷ்மமாக உணர்ந்து அவர்களை எதிர்த்து முன்னேறி போகிறதுல தான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு சரியாக செய்ய முடியலையே பாபான்னு சொல்லி நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. உன் எதிரிங்க கிட்ட சண்டை போடுறதுனாலையோ கோபத்தை காட்டுறதுனாலையோ ஜெயிக்க முடியாது. சாமர்த்தியத்தால் மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியும். அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை நான் உனக்கு சொல்கிறேன். இதை நீ வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு தான் பாரு. உன்னுடைய எதிரிகள் தோற்று போகிறத நீ கண்கூடா பார்ப்ப. இந்த பதிவு முழுக்க முழுக்க இதற்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சொல்ல போகிறேன். அமைதியான மனதோடு நிதானமாக பொறுமையாக கேளு, முழுசாக கேளு. உன்னுடைய எதிரிகளை வெல்றதுக்கு நீ கையில் எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் எது தெரியுமா? அமைதியாக இருக்கிறது தான். உன்னை பற்றி அவங்க என்ன பேசினாலும் சரி, அவங்க எதிரிலேயே நீ கோபத்தை காட்டாத. உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய முதல் வெற்றி. நாய் குறைக்குது அப்படிங்கிறதுக்காக யானை நின்று சண்டை போடாது. அதுபோல தான் சின்ன மனம் கொண்டவங்க உன்னை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ அமைதியாக இருந்து அவர்களுடைய வார்த்தைகளை அவங்களுக்கே திருப்பி விட்டுடு. உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய பலம். அடுத்தபடியா ரெண்டாவதா நீ செய்ய வேண்டியது, எதிரிகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதில் வார்த்தைகளால் இருக்கக்கூடாது, உன்னுடைய முன்னேற்றத்தினால இருக்கணும். நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, அதோட உன்னுடைய நம்பிக்கை, இவை எல்லாம் சேரும்போது என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ உச்ச உயரத்தை அடைவாய். ஒரு நாள் உன்னை குறை சொன்னவங்களே உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வாங்க. அடுத்தபடியாக நீ செய்ய வேண்டியது, அவங்க உன்னை ஏதாவது பார்த்து குறை சொன்னாலோ இல்லை பொறாமப்பட்டு ஏதாவது பேசினாலோ அது நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஒரு விளக்கு ஒளி தரும்போது அதுக்கு பின்னால நிழல் வரும். அதே போல தான் உன்னோட வெற்றிக்கு பின்னால ஒரு சில எதிரிகள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பார்த்து பயப்படாத. அவங்க உன்னை பார்த்து பொறாமப்பட அவங்களுடைய சக்தி தான் வீணாகுமே தவிர்த்து உனக்கு பலம் வந்து கொண்டே இருக்கும். ஏன், ஒரு படி மேலே சொல்ல போனால் அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக கூட அமையும். ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த சாயின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க உன்னை வீழ்த்துறதுக்கு நினைக்க அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாத்தையும் உனக்கு வரமாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட சாய், என்னோட பொறுப்பு. நன்மை செய்கிறவங்களுக்கும் நீ தீமை செய்யாமல் போய்கிட்டே இரு. நீ உனக்கு வரக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலையில் கவனத்தை செலுத்து. ஏன்னா நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னை காப்பாற்றும். அவங்க தப்பு செய்கிறாங்களேன்னு சொல்லி நீயும் தப்பையே செஞ்சியானா தப்பு தான் உலகத்தில் அதிகரிக்குமே தவிர்த்து நன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு நீ காரணமாக இருக்காத. என்ன நீ நம்புற இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லி என் மேலே நீ நம்பிக்கை வையே. உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதிரிங்க இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை கிடையாது, அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான தொடக்கம். அவங்க உன்னை தடுக்க முயற்சிக்கலாம், ஆனால் உன்னுடைய நம்பிக்கையாலையும் உன்னுடைய மன வலிமையினாலையும் அதோட உன்னுடைய இந்த சாய் அருளாலையும் நிச்சயமாக அவங்கள உன்னால் தோற்கடிக்க முடியும். அவங்களால உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னால் நிச்சயமாக அவங்கள ஜெயிக்க முடியும். ஏன்னா நீ தேர்ந்தெடுத்திருக்கிறது வெற்றிக்கான பாதை. அவங்க உனக்கு கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நீ நல்லதை மட்டும்தான் செய்கிற இல்லையா? அதனால் நீ செய்யக்கூடிய நல்ல
விஷயங்களே உன்னை எப்பவும் பாதுகாக்கும். மனசு கோவப்படுதா, சஞ்சலப்படுதா, உனக்கு சங்கடமாக இருக்கா, எதிரிகளை பார்த்து பயமாக இருக்கா, அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய படத்துக்கு முன்னால் அமைதியாக உட்காந்து ஒரு சில நிமிஷங்கள் தியானம் பண்ணு. இந்த தியானமாகப்பட்டது உன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வல்லமையை நிச்சயமாக தரும். மனசு திடமாக இருந்தால், உன்னுடைய உழைப்பு உறுதியாக இருந்தால் உன்னுடைய திறமைக்கான பரிசு கிடைக்கும். இதன் மூலமாக உன்னுடைய எதிரிகளை நீ நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று ஒரு காலகட்டத்தில் நீ பெரிய அளவுக்கு வெற்றி வாகை சூடி நிற்ப. அதை பார்த்து அவங்க பொறாமை அப்படிங்கிற தீயில அவங்களே எரிஞ்சு போவாங்களே தவிர்த்து அந்த தீ உன்னை எப்பவும் பாதிக்காது. நீ செய்யக்கூடிய தியானம் மற்றும் நல்ல விஷயங்களை பார்த்து உன்னுடைய குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள். இதனால் உனக்கு 2 மடங்கா பலன். என்னன்னா, நீ எதிரிகளையும் ஜெயிச்சிடுவ, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்ல வழிபாதையில் கொண்டு போவ. என்னுடைய பக்தர்களாகிய உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அதோட இது மாதிரியான வழிகாட்டுதல்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எப்போ தெரியுமா? பாபா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நீ உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய எதிரிகளையும் என்னிடம் ஒப்படைக்கும் போது அதற்கான தீர்வு என் மூலம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்பவும் எதை நினச்சும் கலங்காத. எதிரிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய திறமையால் நீ முன்னேறிக்கிட்டே இரு. உன் சாய் உனக்கு எப்பவும் துணையாக இருப்பேன். எதை நினைத்தும் கலங்காதே. வெற்றி வாகை சூடுவாய். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான வழிகாட்டுதல்களும் பாபாவினுடைய அறிவுரைகளையும் நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் அடுத்து வருவதற்கு இருக்கிறது. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக அடுத்த பதிவுக்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து ஓம் சாய்ராம்னு சொல்லுங்கள். பாபாவையும் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்யலாம். அதோட எனக்கும் இது மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக அமையும். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பதிவுகள் எதை மாதிரியெல்லாம் வேணும், பாபாவினுடைய அறிவுரைகள் வேணுமா, பாபாவினுடைய ஸ்லோகங்கள் வேணுமா, நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக பாபாவினுடைய பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பாபாவினுடைய பக்தையாக நான் தயாராக இருக்கேன். எனக்கும் உங்களுடைய ஆதரவை தந்து உதவுங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.